வெல்கம் பேக். இது புதிய யுகம்ல பொங்கல் ஸ்பெஷல் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பட்டி டு சிட்டில கிராமம் பெட்டரா நம்ம சிட்டி பெட்டரா? அதுக்கான விடை தான் தெரிஞ்சிருச்சு. எங்க பட்டி தான் எப்பவுமே பெட்டர் அப்படிங்கறத தான் பாத்துட்டு இருக்கீங்களா எல்லாரும்? ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன்ஸ்யா. ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன்ஸா? ஒரு சிட்டி பொண்ணு அப்படிதாங்க பேசுங்க. எனக்கு எதுவுமே புரியல. நான் இப்படி திரும்பி பேச போறேன். ஏன் பாத்தீங்கன்னா இருங்க, நம்ம ஃப்ளோ விட்டுட்டீங்க. நம்ம ஒரு ரசமா பாத்துக்கிட்டு வரோம்ல. இப்போ அடுத்து வீரம் தானே நம்ம அக்ரிமெண்ட். அந்த வீரத்தை பத்தி தான் பேசுறதுக்காக, அந்த ரசத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எங்க டீம்ல வந்து ஜெயமூர்த்தி அவர்களே அதை பத்தி சொல்ல போறாரு. தமிழ் மக்களுக்காக படையெடுத்து சென்ற நம்முடைய மூவேந்த சோழர்கள், சோழ மன்னர், சேரன், சோழ பாண்டியவங்கெல்லாம் இருந்த மண்ணில், பாண்டிய மண்ணில் தான் வீரத்துக்கு அதிகமாக ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் நடக்கிற விஷயம் இருக்குது. ஆமாம், அது மறுபடியும் இந்த பொங்கல் திருநாளில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போல்லாம் நடக்குது. அதனால் அந்த வீரத்தை பற்றி நம்ம ஹரிஹரசுதன் பாட போகிறார். ஓகே, அந்த வீரத்துக்காக இங்கே இறக்குமதி செய்ய போகிறீங்க. ஆமாம், முடிவு பண்ணிட்டீங்கல்ல? சரி, ஆமா, முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு முடிவுக்கு வந்துட்டோங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ங்க. சொல்லுங்க. நம்ம சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வீரன் அவர் சொல்லிட்டாரு, ஒரு தலைவனுக்கு மட்டும் வீரன் சொல்லிட்டு. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு கன்ஃபியூஷன், எல்லாருமே வீரர் இருந்தா எப்படா ஒருத்தன் தான்டா தலைவனாக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது, சரி இந்த பாட்டை இவர் பாட போறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து இவர் கொஞ்சம் கதி கலங்க வைக்கலாமே அப்படின்னு அந்த பாட்டில் நிஜமாவே பெர்ஃபார்ம் பண்ண சரத்தையும் தமிழுமே நாங்க கூப்பிட்டு வந்துட்டோம். ஓ சூப்பர். இப்போ வந்து அவங்க ஹாய் சொல்றதே எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கறத வந்து நம்ம என்னதான் பட்டிக்காக வந்திருக்கனா கூட ஒரு சிட்டி அடியை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, please. ஒரு சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கே. இது ஒரு சர்ப்ரைஸ். உங்களுக்கு இன்னைக்கு வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ண போறாங்க உங்களோட வீரத்துக்கான பாட்டுக்கு. புழுதி பறக்கும் பாரு. புழுதியை பறக்க வைக்க போறாங்க. நம்ம ரெடியா இருப்போம். அதுக்கு முன்னாடி வீரத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. கமான் நம்மளோட பட்டி. இப்போ பாருங்க, பட்டை கலப்போம். நாட்டு கொடியின் மேலே தாண்டி குதிக்கும் மீன போல தீண்டி பார்த்தா யாரும் அழகா நல்லூர் கால வைகை மண்ணு சொல்லும் என் பேர சொன்னா புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு. எனக்கு வெற்றி வந்து குமியும் குமியும். அடிமேல அடுக்காதா அம்மி நகரம். தனநானே தனநானே தனநாதனே முளை போட்டு அளந்து பார்த்தா இமையும் குறையும். முறை போட்டு முடி வச்சாலே எரிமலை அமையும். புழுதி பறக்கோ பாரு. பா, என்ன பாட்டு பாத்தீங்களா? என்ன பாட்டு பாத்தீங்களா? இந்த பட்டி தொட்டியோட வீரத்தை பார்த்து வந்து உங்க சிட்டி ஓரம் போயிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இல்லங்க, ஒரு பீட் அப்படின்னு ஒன்னு கொடுத்தீங்கன்னா நம்மள மறந்து நம்ம ஆடதான் செய்வோம். இங்க வாங்க, ஒரு பீட் கொடுக்குறேன். அந்த பீட் வாங்கின பத்தல அதானே. என்ன பீட் பாத்தீங்களா? சரத்தும் தமிழும் இந்த மாதிரி ஒரு பீட் உங்களால மேட்ச் பண்ண முடியுமா? வண்டர்ஃபுல். அந்த சீரியஸா அப்படியே வில்லேஜ் வாசம் இங்க வீசுது. அத ஒரு மாதிரி சில பேர் வந்து தூங்குற மாதிரி போனா கூட இந்த பீட் எல்லாம் அடிச்சா சான்ஸே இல்ல, தூங்கவே முடியாது. எல்லாருமே ஆக்டிவ் ஆயிராங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம கட்டில்ல உட்கார்ந்துட்டே டான்ஸ் ஆடுற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சம்ம பீட் அடிச்சீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சூப்பர், எனர்ஜைஸ், ரிஜுவினேட்டிங். ரொம்ப நல்லா இருந்தது. ஷரத் அண்ட் தமிழ், ரொம்ப தேங்க்ஸ் once again. ஹேப்பி பொங்கல் உங்களுக்கு. ஸ்பெஷலா புதிய யுகம். ஹேப்பி பொங்கல் டு யூ. சம்மடி அடிச்சீங்க. தேங்க்ஸ். அண்ட் ஹரி, நம்ம பாண்டிய நாடுன்னு சொல்லி அதுல போய் ஜாயின் ஆகவே போறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எங்க கொண்டு இறக்குமதி. அவருக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துல ட்ரெயின் இருக்கு. பாண்டிய நாடுக்கு தான் போறீங்களா? ஆமா, பாண்டிய நாடுக்கு தான் போறோம். ரைட், ஓகே. டாடா பை சொல்லி உங்களே அனுப்பி வைக்கிறோம். கூடவே வெள்ள பொங்க பாட வச்சிருக்காரு இவருக்கு. உங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் ஆமா, அதையும் வாங்கிட்டு. ஆமா, அத மறக்காம எடுத்துட்டு போயிருங்க. பொங்கல் இருக்குது இல்ல?
ஆமா சாப்பிட்டு கிளம்பிடுறேன். அதுவும் சாப்பிட்டு கிளம்புங்க, ட்ரெயினுக்கு லேட் ஆயிர போகுது. So, உங்க 3 பேரோட அடி சத்தமும் எல்லா இடத்துலயும் கேட்க போகுது அப்படின்னு தெரியும். எங்க இடத்த வந்து சும்மா கலகலன்னு மாத்துறதுக்காக மிக்க நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள் உங்க 3 பேருக்குமே. தேங்க்யூ. ஆல்ரைட், தலைவர்னு சொல்லி முதல்லயே வந்து முன்ஜாமீன் கொடுக்குற மாதிரி அவர் சீக்கிரமா அனுப்பி வச்சிட்டீங்க. ஓவரா பேசாதீங்க. தலை இல்லனா முண்டோன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா எங்க தலைவி வந்து உங்க டீமுக்கே கண்டம் அப்படின்னு நாங்க சொல்றோம். எங்க புது தலைவியை நாங்க வந்து நியமிச்சிருக்கோம். அவங்களோட தலைமை தான் வந்து எங்க டீமே வந்து கூட்டு போறாங்க இப்போ. சூப்பர். உங்களை கேட்காம நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், நீங்க ஆமான்னு சொல்லிருங்க. சரியா? மெலடி தலைவர் அவர்தான். தலைவர் அவர் தான். ஆனால் உங்களுக்காக தனி கட்டில்லாம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமை பட்டி டீமை வந்து லீட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. புழுதியெல்லாம் பறந்து ரொம்ப குழந்தைங்கள்லாம் கண்ணீர் வடிக்குதுங்க. நாங்கள் சின்ன குழந்தைங்களே வந்து அந்த வீரத்தை ஊட்டுறோம். அவ்வளோதானே, புழுதி குழந்தைங்களுக்கே வீரத்தை ஊட்டுறோம். அதாவது பாலில் வீரத்தை கலந்து ஊட்டுறீங்க. ஆமாம், அது மாதிரி ஒரு பாட்டு ஓகே எங்க கவிதா கோபியும் ஜானகி ஐயரும் பாட போறாங்க. லெட்ஸ் ஹியர் இட். நம்ம சிட்டி டீம் நம்ம வெர்ஷன்ல புழுதியை பறக்க வைக்க போறோம். கம் ஆன். அச்சமச்சமில்லை, இனி அடிமை என்றும் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் வெச்சமில்லை. அச்சமச்சமில்லை, இனி அடிமை என்னும் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் வெச்சமில்லை. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சமில்லை, இனி அடிமை எண்ணமில்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் வெச்சமில்லை. அச்சம் அச்சமில்லை, இனி அடிமை எண்ணமில்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் வெச்சமில்லை. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. நாங்க ஒத்துக்க மாட்டோம். எங்க டீம்ல 4 பேர் தான் இருக்கீங்க. வெளில இருந்து ஏதோ ஒரு குழந்தையை கூட்டு வந்து நடுவுல பாட வச்சிருக்கீங்க போல இருக்கு. குழந்தைக்கே வீரத்தை உண்டாக்குறாங்க சொல்லி லீடு கொடுத்துட்டேங்க நான். அந்த குழந்தையே அவங்க தானா? வீரம்னு சொல்லி 2 டீமும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கடைசில நம்ம தான் டாயிங்னு நினைக்கிறோம். ஆனா மனசுல கொஞ்சம் ஈரம் இருந்தா ஒரு பிரேக் விட்டா தான் சரி வரும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு லெட்ஸ் டேக் a break. நம்ம வந்து கான்ஸ்பயர் பண்ணுவோம் அடுத்து என்ன பண்ணலாம்னு. டேக் a break and come right back. Once again, welcome back. பட்டி டு சிட்டி. எங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்போ சிவ சம்போ அப்படிங்கிற பாட்டுக்கு பதில் சொல்ற மாதிரியே ஒரு பாட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டு வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க இந்த டைம்ல. அந்த மாதிரி ஒரு பாட்டா இருக்க போகுது. நீங்களே உங்க டீம்மேட்ஸே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தெரியலையே அந்த ஒரு பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னு சொல்லியே இவங்களை வந்து கொஞ்சம் நீங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா பாடிடலாம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாத்துறலாம். ஏ சிங்கம் போல நடந்து வரா செல்ல பேராண்டி, ஏ சிங்கம் போல நடந்து வரா செல்ல பேராண்டி, இவனை சீண்டிய வேண்டாங்க மாட்ட புதையல தாண்டி, இவனை சீண்டிய வேண்டாங்க மாட்ட புதையல தாண்டி. ஏ சில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு, ஏ சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்கு. ஏ இதா ஏ இதா ஏ இதா 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 இதா. டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு, ஏ சில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. ஏ இதா ஏ இதா ஏ இதா 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 இதா. போதுமா? இவ்ளோ தந்திருக்கோம் போதுமா? இந்தான்னு இல்லங்க, நீங்க திருப்பி போட்டு வாங்குன்னு நீங்க வாங்க போறீங்க, நாங்க தரத்துக்கு ரெடியா இருக்கோம். சிட்டி டீம் ரெடியா? வீரம்ன்றீங்களே, இப்ப சிட்டி வெர்ஷன், தி கிளாமர் வெர்ஷன் ஆஃப் வீரம் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. வீரத்துக்கு கிளாமரா? வீரத்துக்கு கிளாமரா பதில்? நீங்களே மேக்கப் போட்டு வந்து நிக்கும்போது வீரத்துக்கு நாங்க கிளாமர் ஊட்ட மாட்டோமா? தொடங்குது ஒரு யுகம், நினைத்ததை நடத்திடு, நினைப்புதான் உன் பலம், தடைகளை உழைத்திடு, தாமதம் அதை விடு, கடமைகள் புரியுது, கண்களை விழித்திடு, போன வழி மாறி போனாரே வாராது, போமுந்தன் புது பாதை போராடிடு,
காலம் ஒரு நாளும் உனக்காக மாறாது. காலத்தை நீ மாற்றி கரையேற்றி முன்னேறு. நிமிர்ந்தினில் தொடர்ந்து செல், தொடங்குது ஒரு யுகம். நினைத்ததை நடத்திடு, நினைப்புதான் ஒரு பலம். தடைகளை உடைத்திடு, தாமதம் அதை விடு. கடமைகள் புரியுது, கண்களை விழித்திடு. போன வழி மாறி போனாலே வாராது. போகுந்தல் புது பாதை போராடிடு. காலம் ஒரு நாளும் உனக்காக மாறாது. காலத்தை நீ மாற்றி கரையேற்றி முன்னேறு. நிமிர்ந்தினில் துணிந்து செல், தொடங்குது ஒரு யுகம். நினைத்ததை நடத்திடு, நினைப்புதான் ஒரு பலம். தடைகளை உடைத்திடு, தாமதம் அதை விடு. கடமைகள் புரியுது, கண்களை விழித்திரு. நிபந்தனையில் துணிந்து செல், தொடங்குது புது யுகம். கமான், புது யுகத்துக்கே நாங்க வீரத்தை ஊட்டி இருக்கோங்க. இதோட என்ன வேணும்? புது யுகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னதுனால அந்த பாட்டை நான் பாராட்டுறேன். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எங்க டீம்ல 3 பேர் இருக்காங்க வீரர்கள், ஆனா உங்க டீம்ல 4 வீரர்கள் இருக்காங்களே, இது வந்து ஒரு சமநிலையே இல்லையே. இல்லங்க, இந்த கேள்வி நீங்க வந்து பயங்கரமா வீரத்தினால உங்க மூளையை ஷார்பன் பண்ணி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க டீம்ல இப்போ வந்து எங்களோட மெலடி குவீனுக்கு நாங்க வந்து பை பை சொல்ல வேண்டிய நேரம். ஏன் மெலடி குயின் சொல்றீங்க? பை பை சொல்லி அனுப்பாதீங்க, அவங்கள உட்கார வைங்க அப்படியே. இல்லங்க, அவங்களுக்கு நீங்க சொன்ன அவங்க ரொம்ப பிஸிங்க. பொங்கல் அதுமா அவங்க கிளம்புறேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிக் 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 ஹெல்ப் எனக்கு உங்ககிட்ட இருந்து தேவை. உங்களோட குரல்ல ஒன்ஸ் அகைன் உங்களோட மெலடியஸான அந்த பிச்சைக்காரன்ல இருந்து பாட்டு எங்களுக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. விஜய் ஆண்டனி சார் நடிக்கிற பிச்சைக்காரன் படத்துல இருந்து அவங்க பாடின பாட்டு நம்மளுக்காக பாடி காட்ட போறாங்க. உனக்காக வருவேன், உயிர் கூட தருவேன். நீ ஒரு பார்வை பார்த்திடு போதும், உனக்கு எதையும் நான் செய்வேன். ஞாபகம் முழுதும் நீ வந்து நிறைய, உனது நிழல் என இருப்பேன். நீ யாராயிருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். என்னை பிரிந்தால் அந்த நொடியே நான் இறந்து போகிறேன். யார் என்ன சொன்னாலும் என்னை என்று கொன்னாலும் நான் உந்தன் பாதையை புரிந்து கொண்டேன். யார் கூட வந்தாலும் என்னோடு நின்றாலும் உன் பேரை சொன்னாலே திரும்பி நின்றேன். இந்த காதல் உனக்காக என்றும் தீராது. உயிர் போகும் என்றாலும் அது போகாது. உனக்காக வருவேன், உயிர் கூட தருவேன். ஆக்சுவலா நீங்க வந்து எங்களோட ஆப்போசிட் டீமா இருந்தாலும் சிட்டி டீமா இருந்தாலும் நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லதான் எனக்கு தோணுது இல்லையா? சீரியஸ்லி நிஜமாவே ஒரு வாட்டி நீங்க பாடி முடிக்கும் பொழுது ஒரு சந்தோஷமா துக்கமா தெரியல. that song is like etched in our heart. நீங்க இருங்க, இவங்க வேணா போட்டும், நீங்க வேணா போங்க. ஏய் என்ன இது, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணேன். ஆல்ரைட், ஸோ ஜானகி மேம், இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஹேவிங் யூ ஹியர். பிக் 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 பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி, நீங்க வந்து இன்னும் நிறைய படத்துல எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் a very happy பொங்கல். அண்ட் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, என்னோட எல்லா ஃபெலோ ப்ளேபேக் சிங்கர்ஸோட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து பொங்கல் கொண்டாடி ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவாளோட. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் புது யுகம் டிவிக்கு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அகெயின் ஹாப்பி பொங்கல். Thank you so much for and being for this a big applause for this band, for this lovely band. கண்டிப்பா அவங்க இல்லைன்னா அந்த எனர்ஜியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகைன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களை மட்டுமே வச்சு ஒரு 20 பாட்டு பாடுற மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு நிறைய பாடல்கள் பாடிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப 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 நன்றி மேம். ஸோ கீப் சிங்கிங், we want to keep hearing your voice. Thanks a lot for joining once again. Thank Happy you so Pongal much. to you. Happy Pongal. Alright, so இப்போ நம்ம பட்டி டு சிட்டியில் நம்ம முதல்ல லவ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா கோவம் பார்த்தாச்சு, காரசாரமாக போயிட்டு இருக்கு. Anything without comedy is a little less fun. அதான் காமெடி நீங்கள் இருக்கீங்களே. ஐயோ, அது ஒரு காமெடியின் சுயரூபமே சொல்லுதே. ஹலோ, இப்போ வந்து நம்ம 2 பேர் சேர்ந்து காமெடி பண்ண ட்ரை பண்ண தேவையில்ல. நிஜமாவே காமெடி சாங்ஸ்லாம் பாடுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். இப்போ காமெடி அப்படின்றது ஒரு இமோஷனாக இருக்கட்டும், அதுக்கு சாங்ஸ் கூட கொடுக்க முடியுமா என்ன? சிங்கர்ஸ், உங்களுடைய சஜஷன் என்ன? கண்டிப்பாக கொடுக்கலாம்.
ஓகே, ஒரு பாட்டு மூலியமா எப்படி நகைச்சுவை அப்படிங்கிறது வெளிப்படும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி பாட்டு வச்சிருக்கீங்களா நிறைய? இருக்கு நிறைய சூப்பர். நிறைய நீங்க ஸ்டார்டிங்லயே வந்து இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றத பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்காக நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஸ்லைட்டா ஓகே we are confident yeah come on let's அப்போ ரெண்டு டீமும் காமெடி பண்ண ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் காமெடி என்ன வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. வாத்து முட்டை போட்டதுவா பட்டத்து ராணி, அதுல 18 பேரு. 18 பேருக்கும் வயசு 26, மொத்தம் 26. சின்ன குட்டிகளின் மேலானை, புது சட்டிகளின் மேலானை, திருவள்ளுவனின் நெட்டிலுண்டு, பரம்பரை பாட்டிலுண்டு, கதையில்ல மகராசி. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. கதையில்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. வாவ், ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து ஜூல போய் பாடினா எல்லா மிருகங்களும் எழுந்து நின்னு கை தட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நீங்களே அதை வச்சு சொல்றீங்களா? ஒரு சிங்கம் கை தட்டுறதை வந்து நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆனா இந்த மனிதர்களுக்காக பேசுறதுக்கு எல்லாருமே இருக்காங்க, மிருகங்களுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆனா மிருகங்களுக்காக பாடுறதுக்கே ஒருத்தங்க இருக்காங்க போல இந்த சைடு. You owe the success of this song to the side sound effects. நம்ம கவிதா நம்ம இது அந்த கோழி குஞ்சு சவுண்டுக்காகவா? அப்ப அங்க ஒருத்தர் மூச்சு முட்டை பாடினாரு, அதுக்கெல்லாம் பாராட்ட மாட்டீங்களா? பாத்தீங்களா, சிங்கம் தப்பா சொல்லிடுச்சு. ஐயோ சேம் அப்ப எங்க ஜெயமூர்த்தி சூப்பரா பாடினாரு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அவர் நல்லா பாடுறாரு, அந்த சவுண்ட் எஃபெக்ட்னால தான் இன்னும் சூப்பரா ஆச்சு. அது நான் சொல்றேன். ஓகே, ரெண்டுமே சேர்ந்ததனால தான் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சண்டே இப்பவே முடிச்சிட கூடாது, இன்னும் ஷோ போடும் இல்லையா? அதனால சண்டே அப்படியே லைவாவே வச்சிருக்கோம். நம்ம டீம் ரெடியா இருக்காங்க. டீம் அடுத்த சாங் என்ன? ரெடியா இருக்கோம். சூப்பர், லெட்ஸ் கோ அஹெட். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். பஜ்ஜி அங்கே, சுந்தார சுச்சி இங்கே, அந்தார பஜ்ஜி அங்கே, சந்தார சுச்சி இங்கே, சந்தோஷம் ஏறி பொங்க இதுவே எனக்கு திங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். புளியோதரை
புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையும் சோறு மிக பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு இதுவே எனக்கு ஜோறு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். நவரசம் என்ன எல்லா சென்சஸ்க்கும் பசி எடுக்கிற அளவுக்கு உங்களோட பாட்டுல ஆமா நீங்க ரொம்ப ஞாபகப்படுத்தி விட்டீங்க. கொஞ்சம் எல்லாம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் கேண்டீன் வரைக்கும் போயிட்டு வந்துருவேன். அப்படியே பூரி கிழங்கு. ஆக்சுவலா நீங்க சாப்பாட்டை நினைச்சு ஒரு பசியோட பாடுறீங்களா இல்ல சாப்பிட்டு வந்து நல்லா திருப்தியா பாடுறீங்களாங்க? அந்த பாட்டை நினைச்சா இந்த பாட்டு வந்துரும். பசி நிறைஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்ப அடுத்து வருவது லெட்ஸ் டேக் a break and come right back. இந்த பொங்கல் பண்டிகையில் புதியகம் டிவியில் சூப்பரான இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்குலாம் வந்து நாங்கள் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா இவ்வளோ வேலைகள் இருக்கும், வீட்டில் படப்படம்லாம் ஓடிட்டு இருப்பீங்க, அந்த பண்டிகையும் கொண்டாடிக்கிட்டு எங்கள் நிகழ்ச்சியும் பார்த்து நீங்கள் ரசிச்சிட்டு இருக்கீங்கன்னா அது கொண்டாட நியாயத்தை செய்யறதுக்கு தான் இவ்வளோ கலைஞர்களும் இருக்காங்க இல்லையா? அந்த ரசனையை இன்னும் நம்ம வந்து சூடு பறக்க போகிறோம். அடுத்தபடியாக இன்னொரு ரசத்தையும் நம்ம பாட்டு மன்றத்தில் கையாள போகிறோம். காமெடி முடிச்சாச்சு, இப்போ அடுத்து அதுக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டா வர்ற கோவத்துக்கு அதான் எனக்கு வேணும். இப்படி சிரிச்சுக்கிட்டே கோவமா, ஐயோ ராமா என்ன பட்டியோ. உள்ளுக்குள்ள இருக்க எரிமலை மாதிரி இது வெளியில தெரியாது. அது கலர்ல சட்டை போட்டு வந்துட்டா என்ன அந்த டயலாக் ஒத்து போவோம் அப்படின்னு அர்த்தம். அதனால தானே சொன்னோம் நாங்க. சரி இப்போ என்ன எதுக்கு ரௌத்ரத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ரௌத்ரம் இப்ப அடுத்து நம்ம களத்துல இறக்க போற இமோஷனே அதான் அடுத்த ரசம். அப்படி சொன்னதா உங்களுக்கு புரியும்ல? ஓகே அடுத்த ரசம் ரௌத்ரம்னா உங்க ஆளு ஏதோ கொஞ்சம் கோவமாவே என்ன பாக்குற மாதிரி தெரியுது. பாட்டுக்கு ரெடி ஆயிட்டாரோ? ஆமா நான் ரெடி ஆயிட்டேன், நீங்க பாட விடாம பேசிட்டே இருக்கீங்க. புரியுது புரியுது புரியுது. ஒளி வீசுது சூரியனே, யுகம் மாறுது வாலிபனே, ஒரு தோல்வியினால் புது வேள்வியினால் இனி சோதனை தீர்ந்துவிடும். சில ஆயிரம் ஆயிரம் சூரிய தீபங்கள் பூமியில் தோன்றிவிடும். அட தாமரம் வீசிடும் பாமர ஜாதிகள் சாதனை கண்டுவிடும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும். அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். சில ஆறுகள் மீறுதடா, வரலாறுகள் மாறுதடா, பசியால் பல ஏழைகள் சாவதும் தேசிய தேசியமானதடா. இனி தேன் வரும் என்பதும் பால் வரும் என்பதும் ஜோசியமானதடா. அட சாட்டைகளே இனி தீர்வுகள் என்பது சூசகமானதடா. மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும். அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். பாத்தீங்களா எங்க டெரர? என்ன ஒரு மார்ச் ஃபாஸ்ட் சாங் மாதிரி அப்படியே சும்மா புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஃபினிஷிங் நல்லா இருந்தது, ஓப்பனிங் சரியில்லை. ஆனா நீங்க கோவப்பட்டதை பார்த்து நாங்க பாவம் தான் பட்டோம். ஏன்னா நாங்க அதோட கொஞ்சம் உக்கிரமா வந்து எங்களோட ரௌத்ரத்தை வச்சு ட்ரை பண்ணுங்க. பாத்தீங்களா எங்க கியூட்டான கவிதாவே இந்த ஒரு கோவத்துக்கான சாங்க்கா எப்படி அவதாரம் மாறினாங்கன்னு. ட்ரை பண்ணுங்களா? எங்க பாட்டுல நீங்களாம் ஃப்ரை ஆக போறீங்க, எங்களை ட்ரை பண்ண சொல்றீங்களா? பாப்போம் எங்க ஆயில்ல ரெடியா? ரௌத்ரத்திலே வந்து சும்மா பெஸ்ட் ரௌத்ரம் இப்போ காட்டுறதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணாதான் பாட போறாரு அடுத்த பாட்டு. ஓகே ஜெயமூர்த்தி சார் ரௌத்ரத்தை காட்டுங்க, நம்ம பட்டி ரௌத்ரத்தை காட்டுங்க. ஆமா ஒரு தென்றல் புயலாகி வருமே, ஒரு தெய்வம் பழிதாண்டி வருமே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. ஒரு தென்றல் புயலாகி வருமே,
அடுக்கனை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் சரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழையில்லையே. அடுக்கனை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழையில்லையே. சுற்றம் என்ன சொன்னாலும் தூய்மை ஒன்றுதான் சொந்தம். காவல் காக்கும் என்னாலும் கற்பு என்னும் தீபந்தம். இரவும் பகலும் வியர்வை கரைகிறதே நித்தம். ஓ ஒரு தென்றல் புயலாகி வருமே. ஓ ஒரு தெய்வம் பழிதாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. ஓ ஒரு தென்றல் புயலாகி வருமே. அடா அடா அடா, தேங்க்ஸ்னு சொல்லி நன்றி கெட்டவனா ஆயிட்டான் தமிழன் அப்படிங்கிற அந்த கோவத்தை வந்து எங்க பட்டியிலிருந்து சூப்பரா அவரோட பாட்டுல காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட பாட்டுல எனக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி தருதுன்னு சொல்லுங்க செந்தில். ஒரு வார்த்தையிலயும் அந்த உணர்ச்சி இருக்குல்ல, அதை வந்து அவரோட முகத்திலையும் காட்டினாரு, அவரோட பாட்டுலயும் காட்டினாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. ஏன்னா பயந்துட்டாங்களா அவங்க டீம்? இந்த பயம் உங்களுக்கு எதுக்கு? இல்ல பயப்படல. அடுத்து என்ன பாட்டு? அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்து பயப்படாம வேற என்ன பண்ணுவாங்க பாவம். இருங்கப்பா, நீங்க வேற நடுவுல இப்ப அடுத்து என்ன பாட்டு? எனக்கு தான் கோவம் வருது. ரெடியா இருக்கும் பா, கேளுங்க பாட்டு கேளுங்க. ஓகே கேளுங்க, உங்களுக்கு சேர்த்து தான். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. எதிரியை கொல்லு, இமயத்தை வெல்லு, உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யாரிவனோ, ஒரு நீரோ தீயோ, யார் அறிவானாலும் தெரிவனோ, அதை அசைந்து பார்க்க யாவருவா. ஓ அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. எதிரியை கொள்ளு, இமயத்தை வெல்லு, உனக்கு ஒரு எல்லை கிடையாது. அஞ்சுவது மடம், எஞ்சுவது திடம், அஞ்சு பிறல் தொடுமே ஆகாயம். வெட்டி விடு வினை, ஏத்தி விடு குணை, உன்னுடைய துணையே முந்தானை. இவன் ஒரு அதிசய புலி, இவன் இழுப்பது நகம் கடைக்குடி, அதை அருகிடும் பகைப்படி வழி. ஓஹோ தனி ஒரு மணி தனி படை, அதில் எழுபது விடுதலை விடை, அது மழை பெய்ய இறங்கட்டும் குடை. ஓஹோ ஏறு முன்னேறு, இது கரையே இல்ல காட்டாறு. ஓடு முன்னோடு, ஒரு வெற்றி என்பது கண்கூடு. ஓ அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, எதிரியை கொல்லு, இமயத்தை வெல்லு. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. எதிரியை கொல்லு, இமயத்தை வெல்லு, இவனுக்கு ஒரு எல்லை கிடையாது. அர்ஜுனா அர்ஜுனா, நம்ம டீமுடைய அர்ஜுனா சிங்கிளா இருந்து எதிரியெல்லாம் தவிடு பொடி, கவலையப்படாதீங்க. சூப்பர். நீங்க என்ன பண்றீங்க, இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு மேட்சிங்கான பாட்டை தூக்கி போட்டீங்கன்னா நம்மளும் வந்து சும்மா காலர் உயர்த்திட்டு அவங்கள பயமுறுத்தலாம். அடுத்து வந்து சகோதரி சுஜாதா அவர்களை நம்ம பாட சொல்றோம். கிடதுக்கு தருகிடுதோம், கிடதுக்கு தருகிடுதோம், கிடதுக்கு தருகிடுதோம், கிடதுக்கு தருகிடுதோம். சா சா மக மக ச மக மக ச மக மக ச சா சா
அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை என் சிலம்பொலியும் புலம்புவதை அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடி கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவு இருவிழியில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை என்னன்னா உங்க டீம்ல பெண்களுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட்லயே முதல்ல இருந்து இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ரவுத்திரத்தை பார்த்து வந்து பாராட்டுற ஒரு தோனி வந்து வரவே வராது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரவுத்திரம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்க டீம் பெண்களுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு பாடுனீங்க. அதனால தானே நீங்க என்னங்க பெண்ணுக்கு பென்சிலுக்குன்னு நாங்க ரவுத்திரம்ன்ற ஒரு காமனான ஃபீலிங்ல பாடிட்டு இருக்கோம். ஆல்ரைட், சோ இப்போ பட்டி டு சிட்டில அடுத்து வர போகுது என்ன ஒரு சின்ன பிரேக் தான், எங்கேயும் போயிடாதீங்க. இந்த பாட்டு மன்றம் கண்டினியூ ஆக போகுது. ஆல்ரைட், ஒரு வழியா அப்ப வந்து கோவம் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிருக்கு. ஆமா, கோவம் இப்ப என்ன அப்படின்னா இப்ப கூட எந்த டீம் ஓரளவுக்கு ஜெயிக்கும் அப்படின்னு என்னால வந்து பயஸ்டா ஒரு ரிசல்ட் சொல்ல முடியல. அதுக்கு தான் சூப்பரான இன்னொரு ஸ்டெப் வச்சிருக்கோமே. அடுத்த ரசம் வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலா அடுத்த ரசம் வந்து கருணை. கருணை வந்து யாருக்குமே காட்ட தேவையில்ல, நம்ம தான் மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் காட்டணும். ஜெயமூர்த்தி அண்ணனுடைய ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. கண்டிப்பாக இது வந்து இப்போ எதிரணியில் வந்து இப்போ இது ஒரு நிகழ்ச்சிக்காக இருக்கும்போது நாங்கள்லாம் உடன்பிறதா சகோதரர்கள். அந்த ஒரு பாட்டை தான் அவர் பாடணும்னு நான் என் சார்பாகவே இந்த அணி சார்பாகவே கேட்டுக்கிறேன்னு சொல்கிறேன்.
ஏன்னா நாங்கள் அந்த பாட்டுக்கு ஆமாம், சகோதரர் Special செந்தில்தாஸ்க்காகவும் ஆமாம் நம்முடைய புதுயுகத்துக்கு பொங்கல் நல்வாழ்த்தையும் சொல்லி சூப்பர். ஒரு தெம்பான பாடல். தெம்பான பாடல்னா கருணையிலேயே கடைசி அதுக்கு ஒரு தீர்வு வரும். சூப்பர் அண்ணே, நீங்க ஒரு கருணை கரும்புண்ணே. சரி, நீங்க ஒரு பெரிய குறும்பு. தயவு செஞ்சு விட்டுருங்க விட்டுருங்க, இதுக்கு மேல பொறுக்க முடியாது. பாட்டு பாவம் இந்த எறும்பு நம்ம பாடு. அந்த உருண்ட மலை ஓரத்துல உருண்ட மலை ஓரத்துல உருண்ட மலை ஓரத்துல உளுந்து காய போட்டிருந்தேன். அந்த உளுந்த குட்டி அள்ளு முன்னே அந்த உளுந்த குட்டி அள்ளு முன்னே இந்த சண்டாலட்சிமையில இன்னைக்கு உரிமை சத்தந்தா கேட்டதென்ன? ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டே நான் கல்ல துளைச்சி கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன் கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை பொறிச்சது 3 குஞ்சு. ஐயா நான் இட்டது 4 முட்டை பொறிச்சது 3 குஞ்சு. அந்த 3 குஞ்சில் மூத்த குஞ்சுக்கரை தேடி 3 மலை சுற்றி வந்தேன். நடு குஞ்சுக்கரை தேடி 4 மலை சுற்றி வந்தேன். இளைய குஞ்சுக்கரை தேட போகையிலே 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 என்ன காணாங்குரத்தி மைய ஐயா என்ன காணா குரத்திமையே கண்டிருந்து கண்ணி போட்டா என்ன காணாங்குரத்தி மையம் கண்டிருந்து கண்ணி போட்டா. ஏன் காலு 2 கண்ணிக்குள்ளே ரெக்க 2 மாரடிக்க ரெக்க 2 மாரடிக்க ரெக்க 2 மாரடிக்க. நாம் பெத்த மக்கா நாடுத கண்ணீர் ஆறா பெருகி ஆன குளிப்பாட்ட குலமா பெருகி குதிரை குளிப்பாட்ட ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி பன்னி குளிப்பாட்ட. நாம் பெத்த மக்கா நாம் பெத்த மக்கா உங்களை பாதையில் விட்டு நான் இப்போ பரலோகம் போரேனே போரேனே போரேனே. இந்த தை பொங்கல் புத்தாண்டு நல் நாளிலே உலக தமிழர்களுக்கெல்லாம் போன ஆண்டிலே நிறைய சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும் கூட இந்த ஆண்டு நமக்கு புத்தாண்டு பொங்கலாக நன்மையே நடக்கும் என்பதை கூறி புதுயுகம் தொலைக்காட்சி சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, ஏ எழக்குருபியணி எங்கு எழக்கூடாது கத்தும் குருபியணி கதறி எழக்கூடாது. எழக்குருபியணி எங்கு எழக்கூடாது கத்தும் குருபியணி கதறி எழக்கூடாது. வலையன பெருங்கணம்மா அந்த வலையன பெருங்கணம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. வலையன பெருங்கணம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. நொய் குருபியணி நொந்து அழக்கூடாது சின்ன குருபியணி சினுங்கி அழக்கூடாது. நொய் குருவியணி நொந்து அழக்கூடாது சின்ன குருவியணி சினுங்கி அழக்கூடாது. அழகெனும் அறிவாளால் அந்த வலையினை அறுத்தெறிவோம். அழகனும் அறிவாளால் அந்த வலையினை அறுத்தெறிவோம். வலிஜம் 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 வேதனையும் வலிஜம் வேதனையும் வலிஜம் வேதனையும்
வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு வலியும் வேதனையும் வரையோடு போயிடுச்சு வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிடுச்சு வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா வாங்க பறந்திடுவோம் வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா வாங்க பறந்திடுவோம் வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா வாங்க பறந்திடுவோம் வாங்க பறந்திடுவோம் என் குஞ்சுகளா வாங்க பறந்திடுவோம். ஆனால் இந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் மட்டும் சொல்லணும். இது வரைக்கும் நான் இந்த நிகழ்ச்சியில் கேட்ட பாட்டில் இதான் பெஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதோட வரிகள் தான். டெஃபினெட்லி இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இன்டர்வெலுக்கு முன்னாடி இன்டர்வெலுக்கு பின்னாடின்னு கூட சொல்லலாம். முதல்ல சீரியஸாக அழற நிலைமைக்கு போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ட்ராஜடியோ அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நீங்க வாழ்த்து சொல்லிட்டு எதுக்கு சம்மந்தம் இல்லாம நியூ இயர் வாழ்த்துன்னு யோசிச்சேன். அப்புறம் நீங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் கவலை எல்லாம் சிறகடிச்சு பறந்தாச்சு. எங்களுக்கு எந்த கவலை இல்ல அதான் இப்போ நம்ம சென்னை ரெயின் பத்தி கூட சொன்னாங்க. போன வருஷம் நிறைய சோகம்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் சென்னை பீப்புள்லாம் அழுவே இல்லை, ஏன் ரொம்ப பேர் வந்து ரொம்ப சோகமா இல்லை, உடனே மீண்டெழுது வந்துட்டாங்களே அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. ஆனா மழையில வந்து அவங்களோட கண்ணீர் யாருக்கும் தெரியல. ஏன்னா உதவி பண்ணிட்டே இருந்தாங்க. கஷ்டப்படுறவங்க பிரச்சனையில மாட்டவங்க கூட பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குள்ளேயுமே உதவி பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்க இந்த பாடின பாட்டு வந்து எல்லாருக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி எஸ், சூப்பர்வா இருந்தது. அதுவும் தமிழ்ல நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி பாடல்கள் ரொம்ப அரிது. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாடல் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ரௌத்திரத்துக்கு வந்து இன்னொரு ரௌத்தனை திருப்பியும் காட்டுவாங்க, கோவத்துக்கு திருப்பியும் கோவத்தை காட்டலாம். ஆனா கருணைக்கு வந்து திருப்பியும் கருணையை காட்டுறது வந்து ஒரு ஆப்டான விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து அப்படியே சமாதானமாயி போயிட்டா அது அப்படியே எல்லாருக்குமே தொட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? mercy is twice blessed. so நம்ம சிறகடிச்சு பறக்க தயாரா? ஓகே ஓகே. ஆதுரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் துளி கட்டி ஆட வரும் சொன்ன குயிலே. ஆதுரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் துளி கட்டி ஆட வரும் சொன்ன குயிலே. ஆதுரத்திலே அலமரம் அலமரம் அலமரத்தில் துளி கட்டி ஆட வரும் சொன்ன குயிலே. ஆடும் நெஞ்சில் ஆடும் சின்ன கண்ணம்மா கண்ணம்மா ஆடி வெள்ளம் போல பொங்கி பாடலாமா. கூடு கட்டி நெஞ்சில் வாழும் பொன்னம்மா பொன்னம்மா கொஞ்சி குஞ்சி கொஞ்சம் வந்து பேசலாமா. ஒன்னத்தானே பார்த்து வச்ச நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்ச ஆதுரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் துளி கட்டி ஆட வரும் சொன்ன குயிலே. ஆதுரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் துளி கட்டி ஆட வரும் சொன்ன குயிலே. கண்கள் இரண்டு அதில் ஒன்ன எனக்கு தந்த உன் கடனை எப்படி நான் தீர்ப்பேன். ரெண்டு குரல் இருந்தா ஒன்ன உனக்கு தந்து நானும் உன்னை பாட சொல்லி கேட்பேன். வெள்ளி நிலவில் கூட வல்ல களங்கம் பத்தி ஊரு சொல்ல கேட்டதுண்டு மானே. கள்ளம் கவடம் இல்ல குழந்தை என்று துள்ளி வந்த கொல்லிமலை தேனே. நேற்று வரைக்கும் நான் பார்த்த கற்பனைகள் யாவும் உண்மையனவே நான் காண கண்ணில் வந்த ஒளியே. கண்மணியை போயன கண்ணுக்குள்ள வந்தாளே உன்னத்தான வாக்கில் வச்ச நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்ச ஆதுரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் துளி கட்டி ஆட வரும் சொன்ன குயிலே. ஆதுரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் துளி கட்டி ஆட வரும் சொன்ன குயிலே. ஆடும் நெஞ்சில் ஆடும் சின்ன கண்ணம்மா கண்ணம்மா ஆடி வெள்ளம் போல பொங்கி பாடலாமா. கூடு கட்டி நெஞ்சில் வாழும் பொன்னம்மா பொன்னம்மா கொஞ்சி கொஞ்சி கொஞ்சம் வந்து பேசலாமா.
ஒன்னத்தானே வாட்டி வச்ச நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்ச அத்துரத்திலே அலமரம் அலமரம் அலமரத்தில் ஒளி கட்டி அடவரும் சொன்ன குயிலே. ஆல்ரைட், சோ இப்போ பட்டி டு சிட்டில அடுத்து வரப்போகுது என்ன? ஒரு சின்ன பிரேக் தான், எங்கேயும் போயிடாதீங்க. இந்த பாட்டு மன்றம் கண்டினியூ ஆக போகுது. ஆல்ரைட், சோ இதுக்கு மேல நம்ம வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். அவங்க வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உசுப்பேத்தி விட்டோம், ஆனாலும் அவங்க வந்து சரிசமமா போயிட்டு இருக்காங்க. இப்போ பயமுறுத்தி விட்டலாங்கற நானு. பயமுறுத்தி விடுறது மட்டும் இல்ல, ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி. நாங்க என்ன ரசம் அப்படின்னு சொல்லுவோம், உடனே நீங்க பாட ஆரம்பிச்சிடுங்க. டீம் நீங்க கியூ எடுத்து பாட ஆரம்பிச்சிடுங்க. இந்த டீலுக்கு ஓகேயா? சோ இப்ப பட்டி அண்ட் சிட்டி தெளிவா கேட்டுக்கங்க. அடுத்து எங்களுக்கு தேவையான ரசம் பயம். பயம். நீங்க பாருங்களா, நாங்க பாட்டுமா? நாங்க ஃபர்ஸ்ட் பயமுறுத்துறோம். எங்களுக்கு பயமா இருக்குது உங்களை பார்த்து, அதனால நாங்களே பாடுவோம். வாராம் வாராம் பூச்சாண்டி ரயில் வண்டியில, வாரணாசி கோட்டை தாண்டி ரயில் வண்டியில. வாராம் வாராம் பூச்சாண்டி ரயில் வண்டியில, வாரணாசி கோட்டை தாண்டி ரயில் வண்டியில. ரயில் வண்டியில ரயில் வண்டியில பறந்து வராண்டா பாஞ்சு வராண்டா. காட்டு வழியிலே எதிர்மேட்டு வழியிலே நீ மூட்ட வராண்டா காட்ட வராண்டா. வாரம் வாரம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மயில் வண்டியிலே. வாரம் வாரம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மயில் வண்டியிலே. பேய்களும் நம்பாத பேய்களும் நம்பாத பிஞ்சுல வெம்பாத நீயோ சீடோ. ஓஹோ. பேய்களும் நம்பாத பிஞ்சுல வெம்பாத நீயோ சீடோ. நாளொரு பொய் வாக்கு சொன்னவன் புண்ணாக்கு கால் தூசீடோ. அப்படியா? நாளொரு பொய் வாக்கு சொன்னவன் புண்ணாக்கு கால் தூசீடோ. அச்சங்கள் எனும் நாரம் அதை அன்றாடம் தினம் போட்டு. அச்சங்கள் எனும் நாடும் அதை அன்றாடம் அதை போட்டு. பேய்கள நம்பாத பிஞ்சுல வெம்பாத நீயோ சீடோ. ஆக்சுவலா நீங்க கமல் வாய்ஸ்ல பாட்டோட ஒரு ஆச்சரியம் வந்துச்சு அப்படி சொல்லலாம். அதனால தான் நாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டோம் நாங்க. இப்ப அடுத்து ஆச்சரிய ரசத்துக்குள்ளேயே குதிப்போம். இப்ப அடுத்து ஆச்சரியம் யாரு இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ண போறாங்க? பட்டியா சிட்டியா? ஆச்சரியப்படுத்தலாம், வாங்க ஆச்சரியப்படுத்தலாம். ரெடி. கொத்தும் மல்லி பூவழகா, தேரழகா, ஊத்த மல்லி வாசம் வந்து ஏமன கதவை தட்டுதடி. முத்து பல்வரிசையில 300 பூமலரும், தெத்து பல்வரிசையில 90 பூமலரும். முத்து பல்வரிசையில 300 பூமலரும், தெத்து பல்வரிசையில 300 பூமலரும். கருத்த வண்டு போல கண்ணு ரெண்டு என்ன முகத்தை கண்டு அடி மனசரண்டு. முகத்தடியில் மாடு போல உன்ன நினப்பசைவு போடு ரண்டி. முகத்தடியில் மாடு போல நினப்பசைவு போடு ரண்டி. அட்டா அட்டா அட்டா, பட்டி தொட்டியின் மைக்கேல் ஜாக்சன் யா அவரு. எந்த டாபிக் கொடுத்தாலும் எங்க ஆள் பாடுவார். எந்த பட்டிக்கு மைக்கேல் ஜாக்சன் வந்தாரு? இல்ல அந்த ஊருக்கு அவர் மைக்கேல் ஜாக்சனா மாறிட்டாருங்க. அவர் கெட்டப் சூட்டப் எல்லாம் பாக்க. ஓகே, இப்போ நாங்க பாடணுமே, அதுக்கு போட்டி பாட்டு. ஆச்சரியப்படுத்துங்க பார்க்கலாம். கம் ஆன், we are waiting city. இங்க பாருங்க, கவிதா கோபியும் அஜயும் பாருங்க. இப்போ முத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்கமழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்கமழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்கமழை பெய்ய வேண்டும்,
வேண்டும் தமிழில் குயில் பாட வேண்டும் தமிழில் குயில் பாட வேண்டும் தமிழில் குயில் பாட வேண்டும் எங்க குயில் பாடி முடிச்சிருச்சு. தமிழில் நீ பேச வேண்டும். அது 4 வார்த்தை தமிழ் வரும், 5வது வார்த்தை இங்கிலீஷ் வரும். ஆனா எல்லா எமோஷனையும் காட்டி முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா வந்து உடம்புலாம் டயர்ட் ஆயிரும். சாந்தம் தான் மிஞ்சி இருக்கும். அதுதாங்க எப்பவுமே அத பர்மனன்ட். முதல்ல ஒரு 5 நிமிஷம் நீங்க கடைபிடிங்க போறோம். ஆச்சரியம் அப்படிங்கிற ரசத்தை பார்த்தாச்சு. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு எமோஷன்ஸை வெளில காட்டினாலும் கடைசியில இருக்க மிஞ்சி இருக்க ஒரே ரசம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாந்தம் மட்டும்தான். அதுதாங்க பர்மனன்ட். 9வது ரசத்துல லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நவரசம், அது சாந்தம். அது ஒரு 5 நிமிஷம் நீங்க கடைபிடிச்சு பாருங்களேன். நான் கடைபிடிக்கிறேன், ஆனா எங்க டீம் ஆல் கடைபிடிக்க போறதுல அவர் இப்ப வந்து சாந்தத்தை நோக்கி ஒரு பாட்டு பாட ஆக்ஷன்ல இறங்க போறாரு. ஆல் ரைட். சோ இப்போ சாந்தத்துக்கான பாடல் நம்ம பட்டி டீம்ல இருந்து ரெடியா? ரெடி ரெடி. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். ஓய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். சூப்பர். சூப்பரான ஒரு லல்லபை கேட்ட மாதிரி இருந்தது. சூப்பரான ஒரு மெல்லிய தாலாட்டு. ஆனா இந்த ஓடம் எங்க போய் கடைசியில கரை சேர்ந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சோ நம்ம டீம் இப்ப தாலாட்டு என்ன கொடுக்க போறீங்க எங்களுக்கு? சாந்தத்தின் ரசத்தை எங்களுக்காக. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் நினைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. இரு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடே. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்தது அல்ல அப்படின்னு. சூப்பர். இந்த ஒரு ரசம் மட்டும் இல்ல, நவரசத்தையும் நம்மளோட சிங்கர்ஸ் போட்டு பின்னி பேடல் எடுத்துட்டீங்க. நவரசம் டான்ஸுக்கு மட்டும் இல்ல, பாட்டுல எங்களால் காட்ட முடியும் அப்படின்னு இந்த பொங்கல் அதுமா நம்ம புதுயுகம் நேயர்களுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட் சிங்கர்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தி பேண்ட். பேண்ட் அவங்களுக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லி ஆகணும். எல்லாருமே அப்படியே பெப்டப்பா இருந்தாங்க, பொங்கல் கொண்டாடிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு உங்களோட பீட் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்லாம் தான் காரணம். உங்களுக்கும் மிக்க நன்றி. அண்ட் புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் மீதி இருக்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்.